Hi friends, welcome to my channel Healthy Recipes. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சப்பாத்திக்கு ஒரு மேட்சான ஒரு சைடு டிஷ். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் ஒரு 3 தக்காளி எடுத்து குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 2 வெங்காயம், ஒரு 1 டேபிள்ஸ்பூன் ginger garlic paste, அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, கருவேப்பிலை, ஒரு பீஸ் பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமா கல்பாசி, அப்புறம் உங்க காரத்துக்கு தேவையான சில்லி பவுடர், ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள், ஒரு அரை ஸ்பூன் சீரகம். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு சீரகம் போட்டிருக்கேன். இப்போ பட்டை கிராம்பு கல்பாசி சேர்த்துட்டேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். சால்ட்டும் மஞ்சளும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது ரெண்டும் சேர்த்தா சீக்கிரமா வெங்காயம் வதங்கும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்து ஒரு 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு நமக்கு கூட கருவேப்பிலை, சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்றப்ப ஆட் பண்ணிக்கோங்க. நான் லிஸ்ட்ல கரம் மசாலா சொல்லல, வேணுன்றவங்க ஆட் பண்ணிக்கலாம். அது கூட கொஞ்சம் டேஸ்ட் குடிக்கும். நான் இப்போ ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இதை லோ ஃப்ளேம்ல வச்சு கொஞ்சம் மூடி போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நம்ம இதை வேக வைக்கலாம். இப்போ இந்த தக்காளி சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இந்த தக்காளி சைட் டிஷ் ஒரு சப்பாத்திக்கு ரொம்ப மேட்சான ஒரு ரெசிபி. செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் கீப் வாட்சிங்.